நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜுக்கு வருவீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் தெரில அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் இப்போ வரையும் நீங்கள் ஆர்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுமாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்குது. யூசர் பாஸ்வேர்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான், அதாவது டேட்டு, மந்த்து, இயர். ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருவரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் நான் இப்போ ரிசல்ட் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு ரிசல்ட் பார்க்க தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களோட ரிசல்ட் நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ என்னோட நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ரிசல்ட் நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ நான் இப்போ எல்லாம் கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன். இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸா இல்லை ஃபெயிலா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைடு டு ஆர்ஆர்பி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அது சென்னை அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, அப்புறம் ரோல் நம்பர் இருக்குது, அப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட், அப்புறம் நாமினேட்டட் மார்க் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇடி, அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் தகுதியாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ அதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு இருக்கும், இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு இருக்கும். ஸோ நான் திரும்பியும் சொல்கிறேன், பார்க்க தெரில அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்னோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், என்னோட நம்பர் கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஸோ பார்த்தவங்க பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஸோ நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கு மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா எனக்கு சந்தோஷம். பாஸ் பண்ணாதவங்க என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபெயிலாக போயிட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டு நீங்கள் வச்சுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஸோ அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா 67 மார்க்லாம் எடுத்து ஃபெயில் ஆகிருக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க பார்த்தேன். ஸோ கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அடுத்த வாட்டி நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஃபெயிலாக போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஐடியாஸ்லாம் கொடுக்குறேன். பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆர்ஆர்பி குரூப் டி ஒரு டெனடேட்டிவான ஒரு கட் ஆஃப் ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இது ஃபேக், இது இவ்வளவு வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிங்க. இவ்வளோலாம் மார்க் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எதை பேஸ் பண்ணி போட்டேன் அப்படின்னா நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி குரூப் டி 2013 நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட்டை நான் அனலைஸ் பண்ணி தான் போட்டேன். அப்போ இருந்த வேகன்சி, அப்போ இருந்த எழுதுனவங்களோட லிஸ்ட்டு, ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப இப்போ அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருந்தேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, வேகன்சி நிறைய இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் கட் ஆஃப் வந்திருக்குது. ஏன்னா 84 மார்க் எடுத்தவங்க தான் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. 67 நிறைய ஃபெயில். 84 மார்க் எடுத்து ஒருத்தர் பாஸ் பண்ணியிருந்தார். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் இருக்கார் அவர். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் கூட தான் இருக்குது, கம்மியாக இல்லை. நிறைய பேர் இது ஃபேக்குன்னு தான் சொல்லியிருந்தீங்க. நான் போட்டது கரெக்டு தான். ஸோ கொஞ்சம் ஒரு 5 மார்க் 6 மார்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நான் சொன்னது ஓரளவு கரெக்டு தான். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனை சந்திப்போம். நன்றி.